வணக்கம். இந்த வீடியோல திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் வீரராகவ சுவாமியுடைய கோயிலுடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம். இந்த கோயில் எவ்வளவு முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டா, வள்ளலார் சாமியுடைய வயிற்று வலிய தீர்த்த கோயில். எப்படி சைவத்தை பொறுத்த வரைக்கும், சிவங்கோயிலை பொறுத்த வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய கோயில் அப்படின்னு கொண்டாடப்படுதோ, அதே மாதிரி வைணவத்தை பொறுத்த வரைக்கும், பெருமாள் கோயில்களை பொறுத்த வரைக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடிய நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய சாமியாக இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் சாமி இருக்காரு. வள்ளலார் முருகப்பெருமான் மேல அதீத பக்தி வச்சிருந்தாரு. அதனால திருவள்ளூரை தாண்டி திருத்தணிக்கு அடிக்கடி முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போவாரு. எத்தனை தடவை அவர் திருத்தணிக்கு போயிருந்தாலும் இந்த திருவள்ளூர் கோயிலுக்கு அவர் வந்ததே இல்லை. அவருக்கு அப்பப்போ ஒரு தீராத வயிற்று வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு உந்துதலால இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் சாமி கோயிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய குளத்துல முங்கி குளிச்சு சாமியை கும்பிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த வயிற்று வலி வரவே இல்லை. இதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தன்னுடைய வயிற்று வலியை குணப்படுத்தின இந்த வீரராகவ பெருமாள் மேல வள்ளலார் சாமி பாட்டுகளையே பாடி வச்சிருக்காரு. வீரராகவர் போற்றி பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இளம் வயதுல வள்ளலார் சாமி அந்த ராமலிங்க அடிகளார் இந்த பெருமாள் மேல பாடியிருக்காரு. கோயிலுடைய வாசல்ல பளிங்கு கல்லுல அவர் பாடின அந்த பாட்டுகள் எல்லாம், அந்த போற்றி பஞ்சகம் எல்லாம் பதிச்சு வைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய நோயெல்லாம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி இந்த வள்ளலார் சாமி பாடிட்டு போன அந்த பாட்டுகளை பாடினா அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கோயிலை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் நோய்களை மட்டும்தான் குணப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, நோய்களை மட்டுமில்ல ஞானத்தை, அறிவை கொடுக்கக்கூடிய சாமியாகவும் இந்த பெருமாள் இருக்காரு. அதுபோக கல்யாண தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமாளாகவும் இவர் இருக்காரு. இதுக்கு பின்னால இப்ப சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் வைத்தியம் பார்க்கக்கூடிய சுவாமியாக எப்படி இருக்காரு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாமியாக எப்படி இருக்காரு, கல்யாண தடைகளை எதுக்காக போக்குறாரு அப்படின்னு இவருடைய வரலாறை கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு தெள்ள தெளிவா புரியும். முதல்ல திருவள்ளூர் அப்படின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருவள்ளூர் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவருக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா திருவள்ளுவருக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளுக்கும் இந்த ஊருக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா பெருமாளுக்கும் இந்த திருவள்ளூருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஊருக்கு வீரராகவ பெருமாள் ஊர் அப்படின்னு பேர் இருந்திருக்கலாம், இல்லைன்னா வீரராகவ ஊர் அப்படியாவது இருந்திருக்கலாம். அப்படி இல்லாம ஏன் திருவள்ளூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த திருவள்ளூருடைய உண்மையான பேரு திரு எவ்வுள்ளூர். எவ்வுள்ளூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர் தான் பின்னால திருன்னு சொல்லி அந்த சிறப்புக்காக திரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து திரு எவ்வுள்ளூர், திரு எவ்வுள்ளூர் அப்படின்னு கூப்பிடப்பட்டு அதுதான் பின்னால திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி மாறி இப்ப திருவள்ளூர் அப்படின்னு மாறி நிக்குது. சரி, இந்த திரு எவ்வுள்ளூருக்கும் இங்க இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருடைய வரலாறுக்குள்ள நம்ம டீடைல்டா போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த கோயில்ல வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு காட்டிட்டு அவருடைய வரலாறுக்குள்ள உங்களை கூட்டு போறேன். இந்த கோயிலானது வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள், 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள்ல, அதாவது 12 ஆழ்வார்களால தமிழ் பாசுரங்களால பாடப்பட்ட அத்தனை கோயில்களையும் வைணவ திவ்ய திருப்பதிகள், வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் சொல்லுவாங்க. அதுல வைணவர்களுடைய 108 திருப்பதிகள்ல 59வது திருப்பதியாக இந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய கோயில் இருக்கு. திருமங்கையாழ்வார் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் மேல பாடியிருக்காரு. திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. மொத்தமாக இந்த கோயிலுக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல இருந்து 12 பாட்டுகள் கிடைச்சிருக்கு. இந்த கோயிலை பத்தி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அந்த சாமிமார்கள் எல்லாருமே மஞ்சள் கலர்ல நாமம் போட்டிருப்பாங்க. அதாவது வடகலை வைணவமானது இந்த கோயில்ல கடைபிடிக்கப்படுது. எப்படி
திருப்பதியில எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஐயங்கார்கள் எல்லாருமே மஞ்சள் கலர் நாமத்தை போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த திருவள்ளூர்லயும் மஞ்சள் கலர் நாமம் போடக்கூடிய ஐயங்கார்கள் தான் இருப்பாங்க. நம்ம ஸ்ரீரங்கத்துல பார்க்குற மாதிரி சிவப்பு கலர் நாமம் போடக்கூடிய ஐயங்கார்களை இங்க பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கோயில் வடகலை வைணவ பிரிவை கடைபிடிக்கக்கூடிய கோயில். அகோபில மடம்னு சொல்லுவாங்க. அதாவது அகோபில நரசிம்மர் கோயில்னு சொல்லி இந்த வைணவத்துக்கெல்லாம் தலைமையிடமாக தலைமை மடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்த கோயிலுடைய நிர்வாகமானது கண்காணிக்கப்படுது. அதனால இது அகோபில மடத்துக்கு வைணவ வடகலை சம்பிரதாயம் கடைபிடிக்கக்கூடிய கோயில் அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய விமானத்துக்கு பேரு விஜயகோடி விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாள் ஒரு சமயத்துல இந்த கோயில்ல வச்சு தான் மது கைத்தப்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு முக்கியமான அரக்கர்களை ஆதி காலத்துல தோன்றின அந்த அரக்கர்களை இந்த இடத்துல வச்சு தான் கொண்டு முடிச்சார்னு சொல்லி அந்த இடத்துல அவர் விஜயக்கொடிய வெற்றி கொடிய நாட்டினதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய கருவறையுடைய விமானத்துக்கு விஜயகோடி விமானம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. விமானத்தை போலயே இங்க இருக்கக்கூடிய தெப்பக்குளமும் ரொம்பவே முக்கியமானது. ஹிருத்தாபநாசினி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. ஹிருத்தாபநாசினி அப்படின்னா இதயத்துல தோன்றக்கூடிய தாபங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய தீர்த்தம். ஆசைகள், வருத்தங்கள், ஏக்கங்கள், நம்முடைய கெட்ட எண்ணங்கள் இது அத்தனையுமே நாசமாக்கக்கூடிய தீர்த்தமாக, அழிக்கக்கூடிய தீர்த்தமாக இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தம் இருக்கு. அதாவது இதயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை, தாபங்களை எல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு அந்த தீர்த்தத்துக்கு சக்தி இருந்தா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த உடம்பானது செஞ்ச அத்தனை பாவங்களையும் அதால அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தமானது இந்த கோயிலுடைய மேற்கு திசையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தத்துக்கு, இந்த தெப்ப குளத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தெப்ப குளம் தான் 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றமே அந்த அத்தனை திவ்ய தேசஸ்தலங்கள்லையுமே இங்க இருக்கக்கூடிய இந்த தெப்பம் தான் மிகப்பெரிய தெப்பம். 9 கரைகளோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெப்பம். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்கள் அப்படின்னு பார்த்தா கூட முதல் இடத்துல மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி, ராஜகோபால பெருமாள் தான் முதல் இடத்துல மிகப்பெரிய தெப்ப குளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா 2வது இடத்துலயே இந்த ஹிருத்தாபநாசினின்னு சொல்லப்படக்கூடிய திருவள்ளூர் தெப்பக்குளம் வந்துரும். ஆனா இந்த மன்னார்குடி கோயிலானது வைணவ திவ்ய தேசஸ்தலத்துக்குள்ள வராததுனால, அது ஒரு அபிமான திவ்ய தேசஸ்தலமாகவே இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 108 திருப்பதிகள்லயே பெரிய தெப்பக்குளம் வச்சிருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிற பெருமையும் இந்த கோயிலுக்கு இருக்கு. எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமோ அதே மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பெருமாள் புஜங்க சயனமாக ஆதிசேஷன் மேல படுத்துக்கிட்டு கிழக்க பார்த்து கிடந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இவருக்கு எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்படி கிடந்த கோலத்துல, படுத்த கோலத்துல இங்க வித்தியாசமா ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். பெருமாளுடைய வலது கையானது ஆதிசேஷனையும் தாண்டி அந்த படுக்கையையும் தாண்டி வெளியே நல்லா நீட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அவருடைய இடது கையானது நல்லா தூக்கி ஒசர பிடிச்ச மாதிரி ஒரு காட்சி கொடுப்பாரு. ஏன் இப்படி படுத்த கோலத்துல 15 அடி நீளத்துக்கு 5 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இப்படி வித்தியாசமா தன்னுடைய கைகளை வச்சு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, வலது கையானது, அவருடைய வலது கையை உத்து கவனிச்சோம்னா அதுக்கு கீழே ஒரு சின்ன முனிவர் இருக்க மாதிரி இருப்பாரு. அந்த முனிவரை ஆசீர்வாதம் பண்ணும்படியாக அந்த வலது கையானது ஆதிசேஷனை தாண்டி நீட்டி இருப்பாரு. இன்னொன்னு இடது கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இடது கையானது பிரம்மனுக்கு ஞானத்தை போதிக்கும் விதமாக அரக்கங்களை, அந்த அசுரங்களை கொண்டார்னு சொன்னமே, அதுக்கப்புறமா பிரம்மனுக்கு ஞானத்தை, வேதத்துடைய அந்த விழுப்பொருளை போதிக்கிறதுக்காக ஞான மார்க்கமாக அவருடைய இடது கையானது தூக்கி இருக்கும். இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் ஞானத்தை போதிக்கிறதுக்காக இடது கையை நம்முடைய பெருமாள் பயன்படுத்தி இருக்காராம். அதனாலதான் இந்த கோயிலானது வியாதிகளை மட்டும் குணப்படுத்தக்கூடிய கோயில் கிடையாது, ஞானத்தையும் அளிக்கக்கூடிய கோயில் அப்படின்னு நம்ம முன்னாலேயே பார்த்தோம். சோ இங்க பெருமாள் படுத்த கோலத்துல கிழக்க பார்த்த மாதிரி தெற்கு பக்கமாக தன்னுடைய
தன்னுடைய தலையை, தன்னுடைய திருமுடியை வைத்து வடக்கு நோக்கி தன்னுடைய காலை நீட்டி, தன்னுடைய திருவடிகளை நீட்டி இந்த கோயில்ல காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமிக்கு ஏன் வைத்திய வீரராகவ சுவாமி, ஏன் வைத்தியம் பார்க்கக்கூடிய சுவாமியாக வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுக்குள்ள இப்ப போவோம். இந்த வரலாறு தான் பெருமாள் இங்க வந்து இப்படி புஜங்க சயனமாக படுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த வரலாறு. அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா பத்ரிகாசிரமம் சொல்லுவாங்க. அதாவது இமயமலையில பத்ரிநாத் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய பனிச்சிகரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பத்ரிநாத்ல வச்சு தான் இந்த கதையானது ஆரம்பிக்குது. அந்த ஆதி காலத்துல இந்த பத்ரிநாத்ல புருபுண்ணியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முனிவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவருடைய மனைவி சதி. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால புருபுண்ணியர் ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பெருமாளை நோக்கி அவருடைய ஆசியோட ஒரு அருமையான குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யாகத்தை பண்ணி வராரு. ஒரு வருஷ காலமாக தொடர்ச்சியாக அந்த யாகமானது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நெல்மணிகளை சாமிக்கு அந்த யாக குண்டத்தில் படைச்சு அந்த ஒரு யாகமானது நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஒரு வருஷ காலம் கடுமையாக தினமும் நெய்யை வச்சு ஒரே நாள்ல 1000 முறை நெய்யானது அந்த யாக குண்டத்தில் ஊத்தப்படுமா. அப்படி கடுமையாக இந்த யாகமானது வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த கடுமையான யாகத்துக்கு அப்புறமா பெருமாள் புருபுண்ணியர்னு சொல்லப்படக்கூடிய அந்த முனிவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டபடியே அவருக்கு ஒரு அழகான அறிவான பக்தியான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பெருமாள் சொல்லிட்டு போன அந்த வாக்கின்படியே எந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து இவங்களுக்கு அருமையாக 10வது மாசத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு சாலிகோத்ரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சாலிகோத்ரன் அப்படிங்கிற பேரானது அவர் பண்ணின அந்த யாகத்தோடு தொடர்பு பட்ட வடமொழி சொல் அப்படின்னு சொல்லப்படுது. சாலின்னு சொன்னா சில இடங்கள்ல நெல்லுன்னு சொல்றாங்களா. சோ நெல்லை வச்சு இந்த யாகத்தை அவர் செஞ்சதுனால அவருக்கு சாலிகோத்ரன் சொல்லி பேர் வச்சு வளர்த்து வராங்க. இந்த பத்ரிகாசிரமத்தில் பிறக்கக்கூடிய, அதாவது இமயமலைக்கு பக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த சாலிகோத்ரன் தான் திருவள்ளூர்ல, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல நமக்கு இந்த அருமையான வீரராகவ பெருமாள் சாமி கிடைக்கிறதுக்கு காரணமாக வரக்கூடியவர். சோ சாலிகோத்ரன் எப்படி இமயமலையிலிருந்து திருவள்ளூருக்கு வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கண்டேய புராணத்துல 11 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இமயமலை தொடர்ல இருந்து பத்ரிநாத்ல இருந்து மிகப்பெரிய பெருமாள் பக்தனாக இருக்கக்கூடிய சாலிகோத்ரன் நிறைய தலங்களை தரிசிச்சுக்கிட்டே வராரு. நிறைய கோயில்களுக்கு, நிறைய பெருமாள் கோயில்களை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. பெருமாளுடைய அந்த காட்சி தனக்கு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில்களை தாண்டி அவர் வந்து சேரும்போது கடைசியாக இந்த தென்பகுதிக்கு வரும்போது, இப்போ நம்ம திருவள்ளூர்னு சொல்றோமே, அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய காடு இருந்திருக்கு. அந்த காட்டுக்கு விக்ஷாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லி பேரு. விக்ஷாரண்யம் அப்படின்னு சொன்னா ஆரண்யம்னா காடு. இந்த விக்ஷாரண்யம்னு சொல்லப்படக்கூடியது ஞான மார்க்கமான காடு, ஞானத்தை கொடுக்கும் காடு அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் அர்த்தம். இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய விக்ஷாரண்ய சேத்திரத்துக்கு அவர் வந்திருந்த நேரமானது ஒரு தை மாசம் அமாவாசை நடக்கக்கூடிய நேரம். அப்படி தை அமாவாசையில இந்த பகுதிக்கு அவர் வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளத்துல ஏகப்பட்ட முனிமார்கள், சித்தர்கள், ரிஷிகள் எங்கெங்கெல்லாமோ இருந்து, எப்படி ஒரு கங்கையில எல்லாம் நிறைய முனிமார்கள் சித்தர்கள் இருப்பாங்களோ அது மாதிரி எங்கெங்கெல்லாமோ இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரும் இந்த குறிப்பிட்ட நாள்ல தை அமாவாசை நடக்கும்போது இங்க இருக்கக்கூடிய தெப்பக்குளத்துல வந்து நீராடுறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல முனிமார்கள், ரிஷிமார்கள் மட்டும் இல்லாம 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மதேவர் அத்தனை பேரும் இந்த தெப்பக்குளத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இங்க இவ்வளவு பெரிய முனிவர்களுடைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சாலிகோத்ரன் பார்த்துட்டதுனால அவங்க கிட்ட போய், எதுக்காக சாமி நீங்கள்லாம் இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க இருக்கக்கூடிய இந்த குளமானது சாதாரணமான குளம் கிடையாது. பெருமாள் பிரத்யும்னன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்தது இந்த ஒரு குளத்துல வச்சுதான். தனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் பல நாள் பெருமாளை நினைச்சு தவம் கிடக்கும் போது அவனுக்கு காட்சி கொடுத்தது இதே இடத்துல வச்சுதான். அந்த சமயத்துல அவனுக்கு 2 வரங்களை பெருமாள் கொடுத்தாரு. ஒன்னு அவன் கேட்ட புத்திர பாக்கியம், இன்னொன்னு இந்த குளமானது புனிதமான குளமாக மாறணும், இங்க வந்து குளிக்கக்கூடியவங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலையணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்
பெருமாள் இங்க காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த முனிவர்கள் எல்லாம் சாலிகோத்திரன் கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு சொன்னா போதாதா நம்மளுக்கு? இமயமலையிலிருந்து இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காரு பெருமாளுடைய தரிசனம் பார்க்கறதுக்காக. அதனால இந்த குளத்தங்கரையிலேயே ஒரு சின்ன ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து கடுமையாக தவம் புரிய ஆரம்பிச்சிடுறாரு இந்த சாலிகோத்திரன். தவம்னாலும் தவம், ஒரு வருஷம் கடுமையான தவம். எந்த தண்ணியும் சாப்பிடாம எந்த சாப்பாடும் சாப்பிடாம கடுமையாக ஒரு வருஷம் தவம் இருந்ததுக்கு அப்புறமா அதே தை அமாவாசை, அந்த முக்கியமான நாள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தை அமாவாசை அன்னைக்கு மட்டும் அவர் கண் விழிச்சு பார்ப்பாரு. கண் விழிச்சு இந்த குளத்துல மறுபடியும் குளிச்சு முடிச்சு அன்னைக்கு மட்டும் நெல்மணிகளை எல்லாம் எடுத்து சேகரிச்சு அதுக்கப்புறமா அதை குத்தி அரிசியாக்கி அதை மாவாக மாற்றி அதை நம்முடைய பெருமாளுக்கு கொஞ்சம் படைச்சிட்டு அவர் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு இன்னும் வரக்கூடியவங்களை, அவரை தேடி வரக்கூடியவங்களுக்கு மீதி பாதியை அவர் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அவர்கிட்ட இருக்கும்போது பல வருஷ காலமானது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் தவங்களைஞ்சு எந்திரிச்சு இப்படி அந்த மாவை, அந்த அரிசி மாவை சேர்த்து அவர் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு மிச்சம் வச்சிருக்கும் போது ஒரு பெரியவர் வந்து இவர் முன்னால் நிற்கும் போது, ஆஹா நம்ம தானம் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அரிசி மாவு வச்சிருக்கோமே, அதை இந்த பெரியவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பெரியவர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் வயிற்று பசியோடு இருக்கேன்னு சொல்லிட்டு மீதம் இருக்கக்கூடியதையும் கேட்க அதையும் கொடுத்து நம்முடைய சாலிகோத்திரன் அனுப்பி வச்சுறாரு. அதனால ஒரு வருஷம் கழிச்சு அவர் சாப்பிட்றதுக்குன்னு வச்சிருந்த அந்த அரிசி மாவு கிடைக்காம போயிருது. மறுபடியும் தொடர்ச்சியாக தவம் இருக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே தை அமாவாசை வருது. இவர் ஏற்கனவே செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும், அந்த நெல்லை எடுத்து அதை அரிசியாக குத்தி மறுபடியும் மாவாக இடிச்சு சாமிக்கு கொஞ்சம் படைச்சு வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து தான் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு காத்திருக்கும் போது முதியவர் வர்றாரு. அவருடைய பங்கை வாங்கி சாப்பிட்றாரு. இன்னும் வயிறு பசிக்குதே, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் நம்முடைய சாலிகோத்திரனுடைய அந்த மாவையும் வாங்கி சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டது மட்டும் இல்லாம இப்பதான் எனக்கு பசி அடங்கி இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், எங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சாலிகோத்திரன் என்ன சொல்றாரு, பக்கத்துல இருந்த தன்னுடைய ஆசிரமத்தை காட்டி அதுக்குள்ள போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு. அந்த உள் அப்படின்னு சொல்றியே, எந்த உள், எவ்வுள் போய் நான் கிடப்பது, எவ்வுள் கிடப்பது, எவ்வுள் உறங்குவது அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமாள் கேட்டிருக்காரு. இங்க புரியுதா எவ்வுள் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இந்த திருவள்ளூருக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி. சோ எவ்வுள் பெருமாள் கேட்டதுனால எவ்வுள் அப்படின்னு சொல்லி கேட்ட ஊர் அப்படிங்கிறதுனால எவ்வுள்ளூர், எவ்வுள்ளூர் அப்படின்னு சொல்லி வந்து அதுதான் திரு எவ்வுள்ளூர்னு மாறி இன்னைக்கு திருவெள்ளூர்ல இருந்து திருவள்ளூராகவே மாறி போய் நிக்குது. சரி, அந்த வயசானவர் வந்தாரு, ஆசிரமத்துக்குள்ள போய் படுங்கன்னு சொல்லி நம்முடைய சாலிகோத்திரன் சொல்றாரு. இவரும் போய் ஆசிரமத்துக்குள்ள படுக்கிறாரு. அப்படி படுக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்து தென்பக்கமாக தன்னுடைய சரசை வச்சு வடக்கு நோக்கி தன்னுடைய திருவடிகளை நீட்டி அந்த முதியவர் படுத்ததுதான் மாயம். அந்த இடத்துல அந்த பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. மணிச்சத்தமானது ஒலிக்க ஆரம்பிக்குது. மங்கள ஒளிகளெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பரமானந்தமானது அந்த இடத்துல பரவுது. அவருக்கு புரிய ஆரம்பிக்குது சாலிகோத்திரனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு. சாலிகோத்திரன் தான் இத்தனை காலமாக தவம் செஞ்சதுக்கான பலன் தான் இங்க கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிகிறாரு. அவர் பார்க்க பார்க்க இங்க வந்திருக்கக்கூடிய அந்த முதியவர் வேற யாரும் கிடையாது, பெருமாள் தான். பெருமாளை பார்க்க வேண்டி நான் தவம் கடந்ததுனால அவரே இங்க வந்து சேர்ந்து தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள படுத்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதியவருடைய பொலிவான முகமானது, அந்த காந்த கமல கண்களானது, அந்த வில் புருவங்களானது அத்தனையுமாக சேர்ந்து பள்ளி கொண்ட பெருமாளாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வடிவத்தில் பெருமாள் இங்கேயே அந்த ஆசிரமத்திலேயே தங்கிடுறாரு. ஸோ அன்னைக்கு சாலிகோத்திரனுடைய ஆசிரமமாக இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய கோயிலே உருவாயிருக்கு. அப்படி இங்க வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் சாலிகோத்திரனுக்கு வரம் கொடுக்கும் போது, ஞானத்தை கொடுக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது அவரும் இந்த கோயிலையே தங்கி பக்தர்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய தெய்வமாக ஆண்டவா பெருமாளே நீ இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால அந்த தீர்த்தம் மட்டும் புண்ணிய தீர்த்தம், பாவங்களை போக்கக்கூடிய தீர்த்தம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுமே வைத்திய பெருமாளாக, வைத்திய வீரராகவ பெருமாளாக இந்த கோயில்ல தங்கிட்டாரு. சோ பெருமாளுடைய வரலாறை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த குளத்தை பத்தி ஏற்கனவே பார்த்தோமே, அந்த ஹிருதாபநாசினி, அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த குளமானது கங்கைக்கு சமானமான குளம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா தை அமாவாசைன்னு சொல்றோம் பாருங்க. முதல்ல இந்த சாலிகோத்திரன் வந்ததா இருக்கட்டும், பெருமாள் வந்து மறுபடியும் அவருக்கு காட்சி கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த தை அமாவாசையில் நடக்குது. அந்த குறிப்பிட்ட தை அமாவாசை வரும்போது இந்த தெப்பமானது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளும் இங்க பாயக்கூடிய அளவுல அவ்வளவு புனிதப்பட்ட ஒரு குளமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இங்க தை அமாவாசை, ஆடி அமாவாசை இப்படிப்பட்ட நாட்கள்ல எல்லாம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த வழக்கமானது சிறப்பாக செய்யப்படுது. இது போக இது நோய் தீர்க்கக்கூடிய, பாவத்தை மட்டும் இல்ல நோயையும் தீர்க்கக்கூடிய குளமாக இருக்கிறதுனால அமாவாசை வந்துட்டா இந்த கோயில்ல மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். இந்த குளத்துல குளிக்கிறதுக்கு பக்தர்கள் எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. அதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க முடியும். இதுல குளிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அவங்க கையில ஒரு வெள்ளை கட்டியை கொண்டு வந்து அதை அந்த தண்ணிக்குள்ள குளிக்கும் போது கரைப்பாங்க. ஏன் ஒரு வெள்ளை கட்டிய, ஒரு இனிப்பு பொருளை கொண்டு வந்து இந்த தெப்ப குளத்துல கரைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, யாருக்கெல்லாம் உடம்புல தீராத பிரச்சனைகள், கட்டிகள்லாம் இருக்கோ அந்த கட்டியெல்லாம், இந்த வெள்ளை கட்டியானது எப்படி இந்த தீர்த்தத்துல இந்த குளத்துல கரையுதோ அது மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோயும் அந்த கட்டிகளும் கரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வெல்லம், பால் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த தீர்த்தத்திலேயே பக்தர்கள் கரைச்சிட்டு போவாங்க. இது போக வெப்பு நோய்னு சொல்லப்படக்கூடிய தொழு நோய் மாதிரியான விஷயங்கள், வயிற்று வலி, சரங்கு, இப்படி ஏகப்பட்ட நோய்கள், நிறைய தோல் நோய்கள், இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வந்து கும்பிட்டு போனா பக்தர்களுக்கு குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில்ல வெள்ளக்கட்டியையும் பாலையும் இந்த தீர்த்தத்துல கரைக்கிற மாதிரியே கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல உப்பு, மிளகு இதை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டாலும் இந்த தோல் நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த குளத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, மது கைத்தபர்னு சொல்லக்கூடிய 2 அசுரர்களை பெருமாள் இங்க வந்து அழிச்சார்னு சொன்னமே, அவங்க பெருமாள் தங்களை விரட்டி வராரு, கொன்னு முடிச்சிருவார்னு சொல்லி பயந்து போய் இந்த குளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தாங்கன்னு, அதனால இந்த குளத்துக்குள்ளேயே வச்சு அவங்கள கொல்லக்கூடாது, இந்த அசுரர்களை வெளியே வந்ததுக்கு பிறகுதான் கொல்லணும், இது புனிதமான குளம்னு சொல்லி பெருமாள் காத்து கிடந்து அந்த அசுரர்கள் வெளியே வரும்போது அவங்கள கொன்னு முடிச்சார்னு சொல்லப்படுது. சோ அவ்வளவு முக்கியமான தீர்த்தம் இந்த கிருத்தாபநாசினி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை தொட்டு இன்னொரு கதையும் சொல்லப்படும். அது என்னன்னா, சிவபெருமானுடைய கதைகளை நம்ம பார்க்கும்போது அதுல தக்ஷனுடைய யாகம் நடக்கும். அந்த யாகத்துக்கு மருமகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான அவர் கூப்பிடாம அவமதிச்சிருவாரு. இதை தட்டி கேட்க போய் கோபப்பட்டு சதிதேவி அந்த யாக குண்டத்திலேயே போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாச்சுப்பாங்க. இதனால கோபப்பட்டு சிவபெருமான் வீரபத்ரன்னு சொல்லி தன்னுடைய அவதாரத்தை அனுப்பி வச்சு அந்த தக்ஷனுடைய யாகத்தை பூரா குலைச்சு முடிப்பாரு. அப்புறம் தக்ஷனையும் கொன்னு முடிப்பாரு. இதனால வீரபத்ர சாமிக்கு, சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது வந்து சேர்ந்துரும். அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இதே தெப்பத்துல வந்து சிவபெருமானே குளிச்சு முடிச்சு இங்க தீர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல கோயிலுடைய வடபகுதியில கோயில் வாங்கி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தானது இந்த கோயில்ல சொல்லப்படுது. பக்தர்களுடைய நோயெல்லாம் இந்த கோயில்ல தீர்றதுக்காக வெள்ளியில இல்ல தங்கத்துல இல்ல வசதி இல்லாதவங்க தகடுகள்ல கூட நிறைய உறுப்புகளுடைய உருவங்களை பதிச்சு சாமிக்கு உண்டியல்ல போடுவாங்க. இப்படி இந்த உறுப்புல இருக்கக்கூடிய பிரச்சனையானது எனக்கு குணமாகணும்னு சொல்லிட்டு சாமிக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய வழக்கமானது இந்த கோயில்ல இருக்கு. இவ்வளவு சிறப்பான விஷயத்தை பார்க்கிறோம். இந்த குளத்துல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோமே, ஆனா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கு இந்த தெப்பத்துல, இந்த குளத்துல இருந்து தண்ணி கொண்டு போய் அவங்க அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகமே கிடையாது. அவருக்கு நடக்கக்கூடியது ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும்தான். வருஷா வருஷம் கார்த்திகை மாசத்துல சந்தன தைலம் வாங்க, அதாவது சந்தன எண்ணெய், சந்தன எண்ணெயாலேயே சாமியை முழுசா மெழுகி எடுப்பாங்க. அதுதான் இவருக்கு நடக்கக்கூடிய ஒரே அபிஷேகம். தண்ணியால இந்த கோயில்ல படுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் சாமிக்கு எந்த ஒரு அபிஷேகமும் இந்த கோயில்ல கிடையாது. இதுவரைக்கும் பெருமாளை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்து இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தாயாரை பத்தி நம்ம பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய தாயாருடைய, லக்ஷ்மி தேவியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த தாயாருடைய பேரானது கனகவள்ளி தாயார். இந்த தாயாருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, வசுமதி அப்படிங்கிற பேராலையும் இந்த தாயார் கூப்பிடப்படுறாங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே, இந்த கோயில்ல அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம் நடந்திருக்கு. அந்த வரலாறுல தான் தேவியை கரம் பிடிக்கிறதுக்காக பெருமாள் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தாயாரை மணக்கிறதுக்காக ஏன் பெருமாள் இங்க அவதாரம் எடுத்து வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா,
ராமாயண காலகட்டத்தில் சீதாதேவியை பிரிஞ்சு ராமர் இருக்கும்போது அவர் அஸ்வமேத யாகம் பண்ணுவார். அந்த அஸ்வமேத யாகம் நடக்கும்போது கண்டிப்பாக மனைவி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சீதாதேவி ராமரை பிரிஞ்சு வனாந்தரத்திலேயே லவகுசனோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தங்கத்தால பொன்னால செஞ்ச ஒரு மனைவியை, ஒரு சீத்தையை தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த அஸ்வமேத யாகத்தை ராமபிரான் நடத்தி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொன்னால செய்யப்பட்ட அந்த சீதாவை அவர் கைவிட்டுருவாரு. அப்போ அந்த சீதா கேட்கும், அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலையானது கேட்கும், உன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன பக்கத்தில் வச்சிருந்த, இப்போ என்ன கைவிடுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் கிட்ட கேட்கும்போது, அது சிலையாகவே இருந்தாலும் இந்த ஒரு அவதாரத்தில் நான் ஏகபத்தினி விரதன், அதனால அடுத்த பிறவியில அந்த தங்க சீத்தையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தாராம். அந்த தங்க சீத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த திருவள்ளூர். அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தர்மசேனபுரம் அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு மிகப்பெரிய ராஜாங்கமானது இருந்திருக்கு. அந்த தர்மசேனபுரத்தை தர்மசேனன் சொல்லப்படக்கூடிய திலீப ராஜா அப்படிங்கிறவர் ஆண்டு வராரு. அவருடைய மனைவியோட பேரு கௌதமி. இந்த திலீப ராஜாவுக்கும் கௌதமிக்கும் மகளாகத்தான் அஸ்வமேத யாகம் நடத்தும் போது பயன்படுத்தப்பட்ட அந்த தங்க சீதா, சொர்ண சீதாவானவள் வசுமதி அப்படிங்கிற பேர்ல குழந்தையாக பிறந்து வர்றா. அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து முடிச்சு ஒரு மிகச்சிறந்த பக்தையாக இருக்கும்போது வீரநாராயணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இளவரசன் அந்த பக்கமா வேட்டையாடுறதுக்கு வராரு. அவரு வசுமதியுடைய அழகுல மயங்கி அங்க நந்தவனத்தில் இருக்கக்கூடிய வசுமதி கிட்ட போய் தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக அந்த காதல் எண்ணத்தை சொல்றாரு. அதுக்கப்புறமா ராஜா ராணி எல்லாரும் வந்து அவங்களுடைய மகளை கல்யாணம் பண்ணி வேற எங்கேயும் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராஜகுமாரனாக வந்திருக்கக்கூடிய வீரநாராயணன், இந்த பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி இந்த இடத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கோயில்ல சாமியுடைய கருவறைக்குள்ள கூட்டு போய் தேவியும் அவரும் மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்படியாக பெருமாள் இங்க மனித உருக்கொண்டு வந்து வசுமதியாக வாழ்ந்து வந்த அந்த கனகவள்ளி தாயாரை கரம் பிடிச்ச இடமாக இது சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்குமே இந்த கோயில்ல தை மாசத்துல ஒரு 10 நாள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான உற்சவம் நடக்கும். அதுல தை மாசம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இந்த கோயில்ல திருமண உற்சவம், சாமிகளுடைய அந்த கல்யாண உற்சவம் நடக்கும். அப்போ கோயில்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஈக்காடு அப்படிங்கிற ஊருக்கு போவாங்க. இந்த ஈக்காடு தான் அந்த காலத்துல சொல்லப்பட்ட தர்மசேனபுரம். அதனால ஈக்காடுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள், பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து பெருமாளை அவங்க ஊருடைய மாப்பிள்ளையாக பாவிச்சு இந்த கல்யாணம் முடிக்க வேண்டிய தம்பதிகளுக்கு அவங்க ஊர்ல இருந்து கொடுக்க வேண்டிய சீர்சனத்தின்னு சொல்லி நிறைய சீர்களை எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இது காலாகாலமாக இன்னைக்கு வரைக்குமே கடைபிடிக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு 9 கஜ பட்டுப்புடவையை சாத்துறது ரொம்பவே விசேஷமான நேர்த்திக்கடன். இங்க தாயாருடைய சன்னதிக்கு பின்னாலேயே ராமபிரான் கம்பீரமான கோலத்துல தன்னுடைய தம்பி லட்சுமணன், சத்ருக்னன், ஆஞ்சநேயர் இவங்களோட சேர்ந்து காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயில்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரலாறுகளை தாண்டி ராவணங்கூட சண்டை போட்டு களைப்பால இங்க வந்து ராமன் சயனம் கொண்டிருக்காரு, அதாவது தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் ஒரு வரலாறானது சொல்லப்படுது. இதுக்கு சாட்சி என்னன்னா, திருமங்கை ஆழ்வாரே தன்னுடைய ஒரு பாசுரத்துல இங்க இருக்கக்கூடிய ராகவன்னா யாரு, ராமபிரான், ராமர் தான் இங்க வந்து ராவணங்கூட சண்டை போட்டு அந்த களைப்புல படுத்திருக்காருன்னு சொல்லி இந்த வீரராகவ பெருமாளுடைய வரலாறுல ஒரு பக்கத்தில் தொட்டு காட்டுறாங்க. சோ இது ஒரு ஆதியில ஆதி ராமக்ஷேத்திரம், ஆதி ராமருடைய கோயில் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இந்த கோயில்ல கிழக்க பார்த்த மாதிரி 7 அடுக்கு பிரம்மாண்டமான கோபுரம் இருக்கு. 6 கால பூஜைகள் இந்த கோயில்ல நடந்துகிட்டு இருக்கு. 3 முக்கியமான திருவிழாக்கள் கொண்டாடப்படும். தை மாசத்துல வரக்கூடிய 10 நாள் பிரம்மோற்சவம் மட்டும் இல்லாம சித்திர மாசத்திலையும் 10 நாள் பிரம்மோற்சவம், தேரோட்டம் இதெல்லாமே இந்த கோயில் இருக்கு. அதுபோக பவித்ரோற்சவம்னு சொல்லி 7 நாள் திருவிழாவானது தனியாக கொண்டாடப்படுது. பல்லவர்களுடைய காலத்துல 8ஆம் நூற்றாண்டுல இந்த கோயிலானது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. பல்லவர்களுக்கு பின்னால வந்த சோழர்களா இருக்கட்டும், தஞ்சையை ஆண்ட நாயக்கர்களா இருக்கட்டும், இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜயநகர பேரரசு கூட இந்த கோயிலை பெரிய அளவில் எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. சுமாராக இந்த கோயில் 1200 இருந்து 1500 வருஷங்கள் பழமையான கோயிலா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனாலும் இன்னமுமே வாய்மொழி கதையாக 5000 வருஷங்கள்
வருஷங்கள் பழமையானது இந்த கோயில் அப்படிங்கிற கருத்தும் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. இங்க நிறைய சன்னதிகள் இருக்கு. ஆழ்வார்களுடைய சன்னதி, வேதாந்த தேசிகர்னு சொல்லி இந்த வடகலை வைணவ பிரிவை சேர்ந்தவங்களுடைய ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகர் சுவாமியும் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் மேல சமஸ்கிருத பாடல்களை பாடியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய சன்னதியானது இந்த கோயில் இருக்கு. அதுபோக வேணுகோபால சுவாமி, கஜலட்சுமி, ஆண்டாள் தாயார், சக்கரத்தாழ்வார், விநாயக பெருமான், லட்சுமி நரசிம்மர், அனுமாரு, விஸ்வக்சேனர், நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு இந்த கோயிலில் நிறைய சுவாமிகளுக்கான சன்னதிகள் இருக்கு. சாமியுடைய வரலாற்றில் அவருக்கு நிவேதனமாக சாலிகோத்திரன் ஒரு அரிசி மாவை இங்கே படைச்சாரு அப்படிங்கிறதுனால இந்த கோயிலில் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்றதும் ஒரு மிக முக்கியமான நேர்த்திக்கடனாக இருக்குது. அதுபோக மொட்டை அடிச்சுக்கிறாங்க, துலாபாரம் கொடுக்கறது, இதெல்லாம் முக்கியமான நேர்த்திக்கடன்களாக அங்கே இருக்கு. இங்கே நம்ம உத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. தாயாருக்கு 9 கஜ பட்டுப்புடவையை சாத்துறது விசேஷம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு விசேஷ வஸ்திரத்தை சாமிக்கு, பெருமாளுக்கு, மூலவருக்கு சாத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. நல்லா உத்து கவனிச்சோம்னா தெரியும். இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய அத்தனை படங்களுமே சிவப்பு, வெள்ளை ரெண்டுமே சேர்ந்த கட்டம் போட்ட ஒரு வித்தியாசமான உடையத்தான் சாமி போட்டிருப்பாரு. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த விசேஷ வஸ்திரமானது கோயிலே விற்பாங்க. அங்கே போய் வாங்கி சாமிக்கு இந்த ஒரு வஸ்திரத்தை சாத்துறது இங்கே ரொம்பவே சிறப்பு. அதாவது முதியவர் இங்கே வந்து தங்குனார்னு சொன்ன பார்த்தீங்களா? அவர் படுத்திருக்கும் போது, அவர் தூங்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய சாலிகோத்திரன் வந்து அவர் மேலே இப்படிப்பட்ட ஒரு துணியைத்தான் பொத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த விசேஷ வஸ்திரமானது கோயிலில் வச்சு சாத்தக்கூடிய ஒரு வழக்கமானது கடைபிடிக்கப்படுது. இவ்வளவு அருமையான 108 திவ்ய தேச கோயில்களில் ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் வீர ராகவ சுவாமி கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.